சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் மக்களின் அறியாமையை போக்க அரசு முன்வராவிட்டாலும் போதைப்பொருள் பயன்படுத்துவோர் தொகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை அரசாங்கம் தடுத்து நிறுத்த முன்வராததுதான் மிகவும் வேதனையாக உள்ளது. ஜூனியர் விகடன் தனது 29/8/2010 இதழில் போதைப்பொருள் பயன்படுத்தினார்களா தமிழ் நடிகைகள் என்ற கட்டுரை வெளியிட்டுள்ளது. அதை உங்களுக்கு அப்படியே சொல்லுகின்றேன். பிரபல தெலுங்கு நடிகர் ரவி தேஜாவின் தம்பிகள் இருவர் போதைப்பொருள் வாங்கும்போது போலீசாரிடம் சிக்கிய விவகாரம் ஆந்திராவில் பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அதோடு போதைப்பொருள் கும்பலுடன் சில தமிழ் நடிகைகளுக்கும் தொடர்பு இருந்ததாக கசிய கோலிவுட்டும் ஆடிப்போயிருக்கிறது. ஆகஸ்ட் 19 இரவு 7 மணி ஹைதராபாத்தில் உள்ள ஜூப்ளி ஹில்ஸ் பகுதியில் வழக்கமான வாகன சோதனையில் ஈடுபட்டனர் ஆந்திர போலீசார். சந்தேகப்படும் வகையில் 2 வீலரில் வந்த நைஜீரிய ஆசாமி சீமா கிளமெண்ட் என்ற விக்டரை போலீசார் மடக்கினார்கள். கோகைன் என்னும் காஸ்ட்லி போதை மருந்து அவனிடம் இருந்ததை பார்த்து அதிர்ந்தனர். எங்கே கொண்டு போற என கேட்க ஒரு கஸ்டமருக்குத்தான் என சொல்லியிருக்கிறார். அப்போது அவன் செல்போனில் இடைவிடாத அழைப்புகள் வர அதில் வந்த பெயரை பார்த்த போலீசாருக்கு பலத்த ஷாக். காரணம், டோலிவுட்டில் பட்டையை கிளப்பும் கதாநாயகன் ரவி தேஜாவின் தம்பி ரகுபாபுதான் லைனில் வந்தது. போலீசார் இதை தங்கள் அதிகாரி டிசியான ஸ்டீஃபன் ரவீந்திராவின் காதில் போட அவர் போட்டு கொடுத்த பிளானின்படி செயல்பட்டனர். நைஜீரிய ஆசாமியிடம் செல்போனை கொடுத்து எங்கே வரணும் என கேட்கச் சொன்னார்கள். ரகுபாபு பஞ்சாரா ஹில்ஸ் பகுதியில் கிரீன் மாஸ்க் பள்ளிவாசல் பகுதிக்கு அழைத்தார். விக்டரை அந்த இடத்துக்கு அனுப்பிய போலீசார் மறைந்தவாறு நடப்பதை கூர்ந்து கவனித்தனர். அடுத்த 5வது நிமிடத்தில் புத்தம்புது கருப்பு ஃபோர்டு கார் வந்து நின்றது. அதில் இருந்து ரவி தேஜாவின் தம்பிகள் ரகுபாபுவும் பரத்ராஜும் இறங்கினர். அவர்கள் விக்டரிடம் போதை மருந்து வாங்கும்போது பாய்ந்து சென்று பிடித்தனர் போலீசார். பஞ்சரா ஹில்ஸ் பகுதியில் எம்எல்ஏ காலனியில்தான் இருவருக்கும் வீடு. தங்களுக்கு உள்ள சினிமா தொடர்புகளை வைத்து கொக்கைன் வியாபாரத்தில் கோடிகளில் புரண்டார்கள் இந்த தம்பிகள் என்று சொல்கிறது போலீஸ். இவர்கள் இப்போது கம்பிகளுக்குள். இதனிடையே விக்டர் தங்கிய அறையை சோதனையிட்டதில் லேப்டாப்பில் முக்கிய வாடிக்கையாளர்கள் குறித்த ஆதாரங்கள் வெளிப்பட்டதா. தெலுங்கு திரையுலகைச் சேர்ந்த பல நடிகர் நடிகைகள் மற்றும் பெரிய இடத்து இளம்பெண்கள் ஆகியோர் விக்டருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்துள்ளனர். அதோடு தமிழகத்தில் இருந்து ஆந்திராவுக்கு போய் பட்டையை கிளப்பிய 2 தமிழ் நடிகைகளின் பெயர்களும் அதில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதில் தங்கள் பெயர் வெளிவர ஆரம்பித்தால் எப்படி சமாளிப்பது என அந்த தமிழ் நடிகைகள் இருவரும் டிஸ்கஷனில் இறங்கி இருப்பதாகவும் ஒரு தகவல் பரவியிருக்கிறது. கொகைன் வியாபாரி விக்டரும் ரவி தேஜாவின் சகோதரர்களும் போதை புழக்க ரீதியில் யார் யாருடன் தொடர்பில் இருந்தனர் என மொத்த ஆதாரங்களையும் கையில் வைத்துள்ள ஹைதராபாத் போலீசார் இதில் தொடர்புடைய அனைவரையும் கண்காணிக்க முடிவு செய்துவிட்டோம். பலர் இந்த பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தாலும் இப்போது 65 பேர் பட்டியல் கிடைத்துள்ளது. எல்லோரையும் மடக்குவோம். உகாண்டா, தான்சானியா நாட்டில் இருந்து வந்துள்ள நபர்கள்தான் அதை சப்ளை செய்கின்றனர். விரைவில் மொத்த நெட்வொர்க்கும் மாற்றும் என்றனர் காவல்துறையினர். இந்த விவகாரத்தின் பின்னணி அறிந்த சிலரிடம் மேலும் விசாரித்தோம். பஞ்சரா ஹில்ஸ் பகுதி ஆந்திராவின் சொர்க்கம். அந்த அளவு ரம்யமான பணக்கார பகுதி. பெரும்பாலான திரையுலக புள்ளிகள்
அரசியல்வாதிகள், தொழில் அதிபர்கள் இங்கேதான் இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட விவிஐபி ஏரியாவில் கடந்த 2 ஆண்டுகளாகவே போதைப் பொருட்களின் புழக்கம் தெரிந்தது. ஸ்டார் ஓட்டல்களிலும் பஃப்களிலும் இளசுகளை குறிவைத்து போதை மாஃபியாக்கள் குவியத் தொடங்க பெரும்பாலான விஐபிக்களின் வாரிசுகள் தன்னிலை மறந்து தடம் மாறத் தொடங்கினர். இந்த விவகாரம் போலீஸுக்கு தெரிந்தும் பெரிய இடத்து சமாச்சாரம், நமக்கு ஏன் வம்பு என வெறுமனே வேடிக்கை பார்த்தனர். இந்த சூழலில் கடந்த 6 மாதங்களுக்கு முன் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மூத்த எம்பி ஒருவர் ஒரு சீடியுடன் போலீஸ் உயரதிகாரியை சந்தித்து கதறினார். அந்த எம்பியின் வாரிசு 1 மாதமாக வீட்டுக்கே போகாமல் ஹோட்டலே கதியின்றி இருந்தார். அவர் கை முழுவதும் ஊசிகள் குத்தப்பட்ட தழும்புகள், கீறல்கள். பெரும் போராட்டத்துக்கு பின் கெஞ்சி கூத்தாடி வாரிசை வீட்டுக்கு மீட்டு வந்தார். அந்த எம்பி பலகட்ட சிகிச்சை அளித்து தன் மகனை போதையிலிருந்து மீட்டு இருக்கிறார். தன் வாரிசுக்கு ஏற்பட்ட நிலையை வீடியோ எடுத்தவர் அதைத்தான் அப்படியே காவல் உயர் அதிகாரிகளிடம் காண்பித்து கதறியிருக்கிறார். அதன் பிறகு எங்கே இருந்து என்ன உத்தரவு வந்ததோ தெரியவில்லை. 2 மாதங்களாக காவல்துறையின் செயல்பாட்டில் செம சுறுசுறுப்பு. அதைத் தொடர்ந்துதான் இந்த தம்பிகளின் கைது என்றனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து தெலுங்கு ஹீரோ ரவி தேஜாதான் ரொம்பவே நொந்து கிடக்கிறார். பிரபல தெலுங்கு இயக்குனர் கிருஷ்ணவம்சியிடம் உதவி இயக்குனராக ஆரம்பித்து பல கஷ்டங்களை கடந்து படிப்படியாக தெலுங்கு திரையுலகில் ஒரு பிரபல நடிகராக தனியிடம் பிடித்தவர் இவர். சில மாதங்களுக்கு முன்பு கூட தம்பி பரத்ராஜ் போதையில் கார் ஓட்டி போய் ஒரு விபத்தை ஏற்படுத்த பெரும்பாடுபட்டு அந்த விவகாரத்தை சமாளித்தாராம். ரவி தேஜா இப்போது தன் தம்பிகள் போதை விவகாரத்தில் சிக்கியதும் சட்டப்படி எல்லாம் நடக்கட்டும் என்று விருத்தியாக சொல்கிறாராம். இந்த கைது சம்பவத்தின் கதாநாயகன் தற்போது ஹைதராபாத் மேற்கு மண்டல டிசியாக இருக்கும் ஸ்டீஃபன் ரவீந்திரா. நேர்மைக்கும் கண்டிப்புக்கும் பிரபலமான அதிகாரி, என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டும் கூட. நாம் ஸ்டீஃபன் ரவீந்திராவிடம் பேசினோம். பொதுவாக பெரிய இடத்து ஆட்கள் மாட்டினால் போலீஸ் விட்டுவிடும் என்று மக்களிடம் ஓர் எண்ணம் உள்ளது. என்னை பொறுத்தவரையில் தப்பு செய்பவர்கள் யாராக இருந்தால் என்ன, தப்புதான். அதற்கான தண்டனையை அவர்கள் யாராக இருந்தாலும் அனுபவிப்பதுதான் நியாயம். இந்த விஷயத்தில் சிலர் என்னை பாராட்டுகிறார்கள். அது தேவையில்லை. என் கடமையைத்தான் செய்தேன். அதற்காகத்தான் அரசாங்கம் எனக்கு சம்பளம் கொடுக்கிறது என்று சிம்பிளாக சொல்லி சிரித்தார் ரவீந்திரா. இவ்வாறு முடித்திருக்கிறது ஜூனியர் விகடன். ஜூனியர் விகடனில் பெட்டி செய்தியாக நடிகை த்ரிஷா பற்றியும் சொல்லியிருக்கிறார்கள். என்ன சொல்கிறார் த்ரிஷா? நடிகை த்ரிஷாவின் செல்போன் நம்பரும் நைஜீரிய வாலிபரிடம் இருந்ததாக ஆந்திர சேனல்கள் புயலை கிளப்ப, அந்த நைஜீரிய வாலிபருக்கு என் நம்பர் எப்படி கிடைத்தது என்றே தெரியாது. போதைப்பொருள் விவகாரத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதேபோல் எனக்கு போதைப்பொருள் பயன்படுத்தும் பழக்கமும் கிடையாது. என் வளர்ச்சியை பொறுக்காதவர்கள்தான் இந்த புரளியை வேண்டுமென்றே கிளப்பி விட்டுள்ளனர் என்று பொங்கினார் த்ரிஷா. இவ்வாறு நடிகை த்ரிஷா பற்றிய செய்தியையும் ஜூனியர் விகடன் சொல்லியுள்ளது. இவ்வாறு தன் இதழில் முடித்திருக்கிறது ஜூனியர் விகடன். ஹைதராபாத் மேற்கு மண்டல டிசியை போன்று நமது தமிழக காவல்துறையினரும் போதைப் பொருளை பயன்படுத்துவோர் எந்த உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்பதே நமது வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.